வேணாமே. ஓகே பிடிக்கிறேன்டா கடவுளே. ஓகே அச்சு தெரியாதவங்க வீட்டுக்கு போய் ஹோம் டூர் பண்ணுங்க. தெரியாதவங்க வீட்டுக்கு போய் ஹோம் டூரா? எங்கள் வீட்டில் பண்ண சொல்லாலே எனக்கு எது பெட்ரூம் எது ஹாலு எது கிச்சன்னு போகிறதுக்கே ஒரு வழி ஆகிடும். தெரியாதவங்க வீட்டில் போய் எங்கன்றா தேடுறது என்னன்றா சொல்கிறது? உள்ளே போனே அவங்க ரியாக்ஷன் வாங்க போகலாம். கைஸ் இந்த டேரை பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பயமாக இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன்டா. ஆனால் வந்து எந்த வீட்டுக்குள்ளே போகிறது எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ ரேண்டமாக ஒரு வீடு நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ கலர் ஆண்டி எதுக்காக இவங்களை சூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். நான் வந்து காலேஜில் டேர் எடுக்கலான்னு வந்தேன். அப்போ வந்து மார்னிங் இவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக கார் இங்கே நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி ஸ்வீட்டாக இதுக்கும் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல கைஸ். பார்க்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்ல போலீஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களே டக்குன்னு கால் விழுந்துருவேன். ஆண்டி 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 கடவுளே ஏடா இப்படி சோதிக்கிறாடா. இவங்களதான் பிளான் பண்ண. ஆண்டி ஒரு வெளில புட்டு உள்ள இருக்காங்களோ? ஆண்டி கம் அவுட். காலிங் பெல் வேலை செய்தா? வேலையே செய்யல. காலிங் பெல்லும் வேலை செய்யணும். ஒருவேளை உள்ள சவுண்ட் கேட்கணும். ஆண்டியே வாங்கணும். ஆண்டி செருப்பு இருக்காங்க. ஆண்டி செருப்பும் இல்லை. ஆண்டியை நம்பி தானே வந்தேன். இப்போ என்ன பண்ணுறது? ஓகே வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே போவோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது கைஸ். பட் வேணாம் நம்மளை பார்த்து வாங்க நம்ம வந்து அதாவது வீட்டுக்குள்ளேயே போகலாம். எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்களே தெரியல. இதெல்லாம் ஒரு ஆசையாடா. ஏன்டா இந்த மாதிரி மேலேயும் வீடுலாம் இருக்குது. பட் எப்படி வழி தெரியலையே. இது இவங்க வீட்டுக்குள்ளே போயிடலாமா? இப்போ பாருங்கடா. அப்படியே ரெடி 3 2 1. ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் ஹவுஸ். இதுதான் நம்மளோட வீடு. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஆர்ச்செலாம் வச்சு இங்கே வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் டெய்லி நாங்கள் வந்து மார்னிங் 9 அப்புறம் ஸ்னோயா ஓ காக்கா காக்கா பண்ணுவாங்க. நீ நாய்க்கு பண்ணுற சும்மா கைஸ். டெய்லியும் நான் தூங்கி எழுந்துச்சு காலைல வந்து இந்த இடத்துல வந்து இந்த பூவை பிச்சு தான் நான் வந்து தேன் குடிப்பேன். தேன் குடிக்கலன்னா எனக்கு மார்னிங் டேவே ஸ்டார்ட் ஆகாது. எறும்பில் ஓ டேஸ்ட்டாக இருக்குது. தேனே வரல. ஓகே பார்த்தீங்கன்னா இது எது எங்கள் வீடுனா இங்கே வாங்க. இதுதான் எங்கள் வீடு. இதுவா எங்கள் வீடு? யாருலையே எது வீட்டை காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கார்டனை காட்டுறோம் கைஸ். நாங்கள் இங்கே தான் துணியெல்லாம் காய வைப்போம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். மார்னிங் வந்து இங்கெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் காய வச்சுட்டு அப்படியே உள்ள வாங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. நான் பார்க்காதீங்க நான் காட்டுறேன் வரேன். இதுதான் எங்கள் வீடு. உள்ள யார் இருக்கானே தெரியல. செருப்பை வச்சுட்டு போனால் எங்கள் அப்பா நீ செருப்பா அடிப்பார். இது பாருங்கடா எங்கள் தாத்தா ரெண்டு யார் இருக்கானே தெரியல. இதாங்க நம்ம வீடு. உள்ள வாங்க. சோஸ்திரம் சோஸ்திரம் அங்கிள். டாடி வால்யூம் ஆஃப் பண்ணிடுறடி. வால்யூம் ஸ்லோ பண்ணா இப்படி வால்யூம் வச்சுன்னா எப்படி? ஃபேனில் மாட்டிட்டீங்க. சாப்பிட்டீங்களா டாடி? சும்மா அப்படியே வந்து உட்காந்து நம்ம வீட்டுக்கு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கீங்க? என்ன இது பண்ணிருக்கீங்க? காலைல நான் வீட்டில் இருந்து போகும்போது இது பண்ணல. காலைல என்னாச்சு டாடி? நான் இதான நம்ம வீடு. ஆமா இங்க தானே காலைல ரெடி ஆயிட்டு காலேஜுக்கு போயிட்டுக்குள்ள என்ன மறந்துட்டீங்க? இப்படி மறக்குறீங்க? ஆமா டாடி தானே நம்ம வீடே தான். மம்மி எங்க மம்மி? அண்ணா அண்ணி நல்லா இருக்காங்களா? பார்த்தீங்களா காலேஜ் போய்ட்டுறதுக்குள்ள எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். சரி நான் போய் தண்ணி குடிக்கிட்டா. வாங்க கைஸ் நான் உங்களுக்கு என்னோட கிச்சனை காட்டுறேன். டாடி நான் வந்து யூடியூப்ல இருக்கிறதுனால நம்ம வீட்டை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து எல்லாருக்கும் காட்டுறேன். ஓகே ஓகே வாங்க வாங்க கேமராமேன். நம்ம தம்பி தான் ரெடி. வாங்க உள்ள வாங்க. இதுதான் நம்ம கிச்சன். செகண்ட் லைட் எங்க இருக்கு? லைட் எங்க இருக்கு? கைஸ் இதுதான் நம்மளோட கிச்சன். கியூட்ரா ஒரு இதுதான் கைஸ் நம்மளோட கிச்சன். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் இருக்கும். நான் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடலாம். டாடி என்ன சாப்பாடு செஞ்சீங்க? குழம்பு ஏதோ ஒரு குழம்பு. அப்பனா ஓகே
சரி டாடி வந்து சூப்பராக சமைப்பார், எங்கள் அப்பா வந்து செம்ம டேஸ்ட்டாக சமைப்பார் கைஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து இப்போ டேஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்றுமே சொல்ல. ஓகே டாடி. கார குழம்பு, கார குழம்பு டாடி, கார குழம்பு செஞ்சுருக்கீங்க. முட்டை குழம்பு, காரமாக இருக்கிற முட்டை இருக்கிற குழம்பு. பேர் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம். ஆஹா, எங்கள் அப்பாவோட சமையல் உண்மையாகவே நல்லா இருக்கே. ஒரு தட்டில் ஒரு கிண்ணம் வாங்கிட்டு போகணும். அப்புறமா வாங்கிட்டு சத்தியமாக நீங்கள் யாருனே தெரியாது, ஸ்கிரிப்ட் நீங்கன்னா கொட்டுவேன். ஓகே டாடி, நான் திருப்பியும் காலேஜுக்கே போகலான்னு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, 2 பேர்ட்டு கட்டச்சிட்டு வந்துருக்கேன். நீங்கள் தானே சேர்த்து விட்டீங்க வேல்ஸ். ஏன் எனக்கு அது பொண்ணு இருந்தால் எனக்கு போதும். நான் என்ன நீங்கள் என்னை பிரித்து பேசுகிறீங்க? அப்போ என்னை தவுட்டுக்கு எடுத்தீங்க என்ன? எங்கள் அப்பா என்ன இப்படி உங்கள் முன்னாடி டேமேஜ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நான் உங்களை எவ்வளோ காட்டாமல் இருந்தேன் கைஸ். டாடி டோன்ட் டு டாடி, கோச்சிட்டு வீட்டு போகிறேன். பாய். ஓகே அங்கிள், எனக்கு உங்களை யாரே தெரியாது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை என் லைஃப்லேயே பார்க்குறேன். அது விரோதி வந்தா கூட நான் விரோதி இல்ல டாடி, நான் உங்க பாப்பா சொல்றேன். அதனால நான் யாருமே எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஏசப்பா கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் கிடையாது. சோ ஸ்வீட். ஏசப்பா எப்பவுமே நம்ம கூடயே இருப்பாரு, எப்பவுமே உங்க கூட, நம்ம மம்மியோட இருப்பான். சத்தியம் வந்து அவர் வந்து அவங்களுடைய அவ்வளவுதான். அவங்க எனக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். எத்தனை வருஷம் ஆச்சு தெரியும்? பார்த்தேன். ஆமா, அதோ வரல வரவும் பார்த்தேன். அந்த பாப்பா அண்ணாவோட அண்ணியன் பையனா? ஓ, 2வது பையனா? ஃபர்ஸ்ட் பையன் போட்டோ, செகண்ட் பையன். ஃபர்ஸ்ட் பையன் போட்டோவா? ஓ, உங்களுக்கு 2 பசங்களா? ஐஸ், எனக்கு உண்மையாவே யாருன்னே தெரியாது. நான் வந்து அப்படியே நீங்க சொன்னீங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள பூந்துட்டேன். ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து இதான் கிச்சன் கட்டுற ஒரு ஒண்ணுமே சொல்லல. ஹோம் டூருக்கே ஏதோ இதை போய் செகண்ட் லைட் போடுங்க, அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. ரெடி. கரண்ட் பில் வேஸ்ட்டாக போகுமா இல்லையா? டபுள் டைம்ஸ் ஆக்கிட்டானுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் போயிட்டுட்டா? உங்கள் பேர்? என் பேர் ரவி. கிறிஸ்டின் பேர் ஸ்டீபன். ஸ்டீஃபன் அங்கிள் இஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் கைண்ட். நான் வந்து உண்மையாகவே ஜபம் கேட்குதே, நம்ம வந்து உள்ளே போகிறோம், நம்மளை வந்து ஹாஷாக பேச மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அன்னி வந்து சச்ச ஸ்வீட் ஜெம். அவன் வந்து சர்ச்சுக்கெலாம் போவான், ரொம்ப சாதுவாகவே இருப்பான். அந்த தைரியத்தில் தான் நான் வந்து உள்ளே போகிறேன். பக்கத்துலேயே ஒரு வீடு, அது உள்ளே போயிடுவாங்க. அங்கே ரெடி. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளே போனால் என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாங்களே. ஃபர்ஸ்ட் வீடு, செகண்ட் வீடு வந்து எங்க செகண்ட் போயிடுறாங்க. ஆமா அண்ணா, அவன் தூங்கிட்டு அதுல யாரும் இருக்க மாட்டான், அவன் போயிடுவான். போயிட்டான். டிரைவிங் மாஸ்டர். ஓ, டிரைவரா அண்ணா? டிரைவிங் மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்களா? எனக்கு இதை புரியுது அண்ணா. இந்த வரேன். ஃபர்ஸ்ட் வீடு. உங்க வீடு எங்க? நீலாங்கரை. அவர் வீடு புரிஞ்சு வைக்கணும், நீலாங்கரை சைடுல வருவார். வா, கார் வரும். டாடி, அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு? அந்த வீட்ல தான் அந்த வாடகை வீடு, பெரிய பையனுடைய வீடு. வாடகை விட்டீங்களா? அவங்க வாடகை விட்டுட்டு போயிட்டாங்க, தூரம் பக்கத்துல தான், அவங்க காலேஜ் ரோட்ல போயிட்டாங்க. அப்ப இங்க யார் இருக்காங்க? அது வாடகைக்காரர் இருக்காங்க. அவங்க வந்து நைட் முடிச்சுட்டு வந்து தூங்குறாங்க. முழிச்சிட்டு இருந்தாருன்னா வீடு அதான் நம்ம வீடு, இல்லைன்னா இது இதாங்க நம்ம வீடு. சத்தியமா எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படியே உள்ள வந்தேன். இது ரொம்ப ஸ்வீட்டு. டாடி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாடி, நல்லா இருக்கும். ஆண்டவரான இயேசுவின் நாமத்தினாலே மகளை ஆசீர்வதியும் சுவாமி. மகளுக்கு எல்லாம் பூரணமும் கொடுத்து ஆண்டவரே பூரணமாக கிடைத்தது என்று நீ வழிபடுத்தும். கல்வியில் நல்ல சிறந்து விளங்க கிருபை செய்யும் சுவாமி. போக்கை வரத்தையும் ஆசீர்வித்து ஈன்றெடுத்த தாய் தகப்பனரை ஆசீர்வதியும். கூட இருக்கும் ஆண்டவரை நண்பர்களும் ஆசீர்வதிக்கப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போயிட்டு வரேன். பாய் பாய். ரொம்ப கியூட் கைஸ் அவரு, ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஹாடி ஓகே, வாடா வாடா. வாத்தியா வாங்க இங்கே வாங்க வாங்க. அக்கா சாக்லேட் தரேன் வாங்க. சாக்லேட் நீ சாப்பிடாது. அக்கா பிஸ்கெட் போடுறேன். வாடா, ஒன்றும் பண்ண மாட்டா. வாடா டே. என்ன
சாரி ஜிம்மி, இந்த நாய் தெரியாமல் பண்ணிச்சு. சாரா சார் தப்பு தப்புன்னு வச்சுருக்கான். அவன் கேட்டுக்கிட்டே நிற்கிறான், டக்கு டக்குன்னு ஓடிடுவான். நான் தான் இவ்வளோ வேணாம் தம்பி, நீ விடுமா வாங்குறதான் டாக் ஃபிலம். ரைட், அது நம்ம நாய் தான். இவனை பார்த்தா மட்டும் தான் குலைக்கும், என்ன பார்த்தா அது குலைக்காது. இங்கேருந்து எதோ பண்ணிருக்கான், அதனால அது குலைக்குது. அது பேய் கிடையாதுமா, கேமராமேன் தான், ஒன்றும் இல்லை டாமி. ஓகே கைஸ், இதுதான் எங்களோட வீடு. பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவோன்னா, பாத்ரூமில் என்ன பண்ணுவீங்க போங்க. பக்கத்து வீடு அமைதியாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் வந்து சாமான்லாம் தேய்ப்போம். இங்கே தான் நாங்கள் வந்து சாமான் தைக்கிறது எல்லாமே பண்ணிவிட்டு, இதுதான் எங்களோட கேட். கேமராமேன் போனதுக்கப்புறம் அப்படி கதை தாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவோம். நான் கைஸ் எல்லாம் சேஃபாக வீட்டுக்கு போங்க. ஓ எவ்வளோ ஆயிடுச்சு. ஏன் கைஸ் நம்மளோட வீட்டோட ஹோம் டூர் பார்த்துட்டிங்க. இது வந்து நம்மளோட வீடு. இன்னொரு வீடு இருக்குது பக்கத்தில், போனீங்கன்னா வரும். எங்கே இருக்குது தேடுவோம் வாங்க கைஸ். இந்த வீட்டில் வந்து டேடி இருந்ததால ரொம்ப ஸ்வீட்டாக அவர் வந்து அதை பயப்படவே இல்லை, பதறவே இல்லை. வாங்க உள்ளே வாங்கன்னு ரொம்ப க்யூட்டாக வார்மாக வெல்கம் பண்ணி ஒரு மாதிரி செம்மையாக வைபாக இருந்தார். அவர் வந்து ஜீசஸ் ஃபேன். ஸோ அவர் வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி க்யூட்டாக ஹேண்டில் பண்ணார். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். அது எந்த வீடுன்னு எனக்கு தெரியல. ஃப்ளாட்டுக்குள்ளே போகலாமா? படிக்கிட்டு வச்சு வீடு இருப்பாங்களான்னு தெரியலையா. வாங்க கைஸ், இதான் இப்போ நம்ம வீடு. கேட்டு திறக்க மாட்டேங்குது. உண்மையாகவே திறக்கணும். ஓ சாரி கேட்டு இன்னைக்கு மார்னிங் தான் அப்படி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வந்து இப்படி வந்து ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்மளோட வீடு. இதுதான் நம்மளோட வீடு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே நீங்கள் போகணும். மேலே போனால் தான் நம்ம வீடு வரும். அப்படியா வருமா? இருக்கு 2 வீடு இருக்குது. அதில் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ தான் நம்ம வீடு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தான் நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் அவுத்து வைக்கணும். ஸோ இங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே வந்து நம்ம துணியெல்லாம் காய வச்சுக்கலாம். துணியெல்லாம் இங்கே காய வச்சுக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வீடு. என்ன உள்ளே போயிட்டே இருக்கு. எந்த வீட்டுக்குள்ள போகிறேன்னு தெரியல. எனக்கு செம்ம அள்ளு உனக்கு. ஃபஸ்ட் இது என்ன அது? ஓ இது பாத்ரூம். அதான் இதுதான் நம்மளோட வீட்டு பாத்ரூம். எனக்கு சவுண்டு ஸ்லோ ஆகிடுச்சு. எக்கோ அடிக்கும் கைஸ். அண்ணா மைக் ஆனில் இருக்கா? ஏன்னாச்சு சொந்த வீட்டுக்குள்ளே திருடி மாதிரி போயிட்டுருக்கீங்க? திருடன் ஃபெல்லோ. நியூஸ் பார்த்துட்ருக்காங்க கனவுலே. நியூஸை கிட்டாலே பயமாக இருக்கு. சொல்லிட்டு அப்படி நியூஸ் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அங்கிள் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அகெயின் டேடியா? ஓகேவா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கலாம் போயிட்டு எங்கள் வீடு. உண்மையாகவே வாங்க. லைட்டிங் நல்லா இல்லை கைஸ். அங்கே லைட்டிங் நல்லா இல்லை கைஸ். அதனால தான் நம்ம வேறு வழி இல்லாமல் வெளில வந்துட்டோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுவும் நம்ம வீடு தான். பட் லைட் இன்னைக்கு கரண்ட் இல்லாதனால ஒன்றும் அண்ணா தண்ணிக்கே காணும் தானா? சும்மா குடிக்க தான். இதோ இந்தாங்க. தண்ணி வேணுமா? நல்லா பண்றீங்க. எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க. அதே விடுவாங்க. நானே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இருங்க, பயமா இருக்கு.
ஸ்வீட் கைஸ். நம்மள ஒன்றுமே சொல்லலையே. ஏய், எங்கள் வீடு திறந்துருக்கு. ஸ்ட்ரைட்டாக போயிடுமா? இதுதான் நம்ம வீடு. சீரியஸாக சொல்ல உள்ளே யார் இருக்காங்க? ஆண்டி, தாத்தா, பாட்டி. ஆண்டியா? வெல்கம் டு எங்களோட ஹோம் டூர். இதுதான் நம்மளோட வீடு. அண்ட் இங்கே வந்து ஸ்லிப்பர் அவுட் வச்சு தான் உள்ளே போனோம். இல்லை எங்கள் அம்மா என்ன செம்ம டிடிப்போம். ஹாய் பாட்டி, இப்போதான் வரேன். என்ன பண்ணிருக்கீங்க? அவ்வளோ 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 நம்ம தம்பி தான். உட்காரு. ஆமாம் தம்பி. நான் சின்ன பொண்ணு, அவன் ஸ்கூல் படிக்கிறான். நான் நம்மளோட வீட்டை சுற்றி காமிக்கலான்னு வந்தேன் பாட்டி. எவ்வளோ நேரம் காலேஜில் என்ன விடவே இல்லை. ஆமாம், இங்கே தான் படிக்கிறேன். உங்களுக்கு தெரியாது என்ன? காலைல தானே இங்கேருந்து போனேன். இப்படி கேட்குறீங்க? நின்றுட்டு இருந்தேனா? என்னது 5 பேர் போலீஸ்காரனுங்க. சத்தியமா யூடியூபர் சும்மா என்ன பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக நீலா இருக்கணும். நல்லா கல்யாணம் பண்ணிக்கின்னு நல்லா படிச்சுட்டு வேலை வாங்கிக்கின்னு வேலையை கையில் வச்சுக்கின்னு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன அப்படியே லவ் பண்ற மாதிரி இருந்தாலும் நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணு. லவ்வா செட்டே ஆக மாட்டேங்குது. செட்டே ஆக மாட்டேங்குது. பண்றது ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. எப்படி இருக்கணும் மாப்பிள்ளை உனக்கு? எனக்கா நல்லா பாத்துட்டாலே போதும். தாத்தா எனக்கு தெரியும் நம்ம தாத்தாவை. மறுபடியும் இருந்து போய் சொல்றியா நீ போலீஸ்ன்னு சொல்லியும்? நாங்க காஞ்சிபுரம். நான் நீலாங்கரை பட்டி. ஆமா, நான் ஒரு யூடியூபரு. யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இதுதான் எங்க வீடு, நீ வெல்கம் டு ஹோம் டூர் அப்படின்னு சொல்லணும். அதனால அப்படியே உள்ள வந்தேன். அப்புறம் அப்படியே எடுத்துட்டு போறீங்க வீட்டு? அப்படியே எங்க வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொட்டுவேன். போலீஸ் அண்ணா எங்க அண்ணா நான் பாத்துக்கிறேன். யாரும் எடுக்க மாட்டேன். மேல இருக்கிறான் இப்போ அண்ணா அண்ணா நான் போயிட்டு வரேன் பாட்டி. அண்ணாவை கேட்டது டீ போட்டு தரேன் குடிச்சிட்டு. டீ போட்டு அப்போ போலீஸ்காரங்க ஒண்ணு வேணான்ட்டான். இல்லைன்னா ஜூஸ் கொடுங்க பாட்டின்னு கேட்டுருமா. பாட்டி உண்மையாவே 5 அண்ணனும் போலீஸா? 4 அண்ணன். தாத்தாவே சேர்த்து 5 பேர் சொன்னீங்களா? ஆமா, தாத்தா ஒரு போலீஸ், அப்புறம் அண்ணா 3 பேரா? எந்த ஏரியா? ஊர்ல எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் போய்க்கிறான். இப்போ நீலாங்கரை எல்லாம் பார்த்துட்டு. அப்படியா? இங்க பேரு முரளி. முரளி உட்காரு. முடியாண்ணா தெரியலையே. முன்ன சீட்டு போனா தெரியும். அதே மாதிரி தாத்தா மாதிரியே சூப்பரா இருக்காரா? தாத்தாக்கு பூச்சி கண்ணா? ஆமா. பூனை தாத்தாக்கு. எங்க தாத்தாக்கு பூனை கண்ணு வேணுமா? ஆமா பாட்டி. காஃபியா இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எது நல்லா சூப்பரா செய்வீங்க? ஏதோ நல்லா செய்வேன். இஞ்சி போட்டு செய்யுங்க. இஞ்சி போட்டு டீயா இருந்தா நானும் வரட்டா? நானும் வரேன். நீங்க உட்காரு. சோ ஸ்வீட் கைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி வந்து உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு டீ கொடுக்குறாங்க நமக்கு. ஏய் டாடி போறாங்க. டாடி ஹாய். இப்போ இவங்க வீட்டுக்குள்ள தான் போயிட்டு வந்தோம். பக்கத்து ஒரு ஜீசஸ் வீடு இருக்குல்ல, பக்கத்து அங்க உள்ள அந்த தாத்தா. ரவி அண்ணாவா? அவங்கதான். பேர் அப்படியா? கிறிஸ்டோபர் ஏதோ பேர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். பெஞ்சமின் சொன்னாருன்னு நினைக்கிறேன். என்னடா சொன்னேன். ஆனா ஜீசஸ் பேரு ஏதோ ஒண்ணு. ஓ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி தான். ஒண்ணுமே சொல்லல. ஜீசஸ் பார்த்து நீ வந்து உட்காருமான்னு சொல்லி பிளஸ்லாம் போட்டு விட்டாரு. ஆமா ஆமாவா? ஆமா பாட்டி. தாத்தாவை தான் உங்க ஃபர்ஸ்ட். எனக்கு தாத்தா தான் ஃபர்ஸ்ட். பாட்டி தொடங்க. இங்க இல்ல நான் தொடச்சிக்கிறேன். நீங்க உட்காரு, நீங்க உட்காரு. நான் தான் தொடச்சு விடுவேன். அவங்க வீட்டுல கார குழம்பு சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். எங்க? நம்ம ரவி டாடி வீட்டுல. இங்க சாப்பிட்டியா? கார குழம்பு தான். நீங்களும் கார குழம்பா? சரி. மூக்கடலை போட்டு காராமி போட்டு. ஓகே. மீன் போடல? மீன் எல்லாம் செய்ய மாட்டோம். நீ வேலைக்கிழமைல. சூப்பர் பாட்டி. எனக்கு மீன் பிடிக்காது பாட்டி. எனக்கு சாப்பிட. உன் பேர் என்னடா? விநாயகமா? உன் பேரு? ஸ்கூல் படிக்கிறான். என் பேரு அச்சு. அச்சுவா? என் வீட்டுல ஒரு அச்சு இருக்கிறாரு. என் பேரே வச்சிருக்காங்க பாத்தீங்களா? பேர் எனக்கும். அதான் ரிஷி.
ரிஷி பிரகாசம் பேரு. ஓ செல்லம்மா அச்சுவா? ரொம்ப பிடிக்காது. வா வா வா. கேரளா கேரளா. ஓ பொண்ணு அண்ணி கேரளாவா? நைஸ் கைஸ், சூப்பர். லவ் மேரேஜ். ஓ எங்கள் பாட்டி ஒத்துப்பாங்க. எங்கள் பாட்டி லவ்வுக்கெலாம் நோ சொல்ல மாட்டாங்க. பசங்க குவாலிஃபிகேஷன் தான் அச்சுவோட மெயிலுக்கு அனுப்பிச்சி விடுங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னா என்னை நல்லா பார்த்துங்க. எங்கள் பாட்டியும் என்னையும் நல்லா பார்த்துட்டாலே செம்ம ஸ்வீட். முதல்ல படிங்கடா விடுங்க. அப்புறம் முதல்ல ஆள் பார்ப்பேன். காலேஜுக்குள்ளே போனால் என்ன சுற்றிக்கிட்டே இருந்தான் யூடியூப். ஒழுங்காக ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறான். ஒரு போலீஸாக போகிறேன் கைஸ். நான் நம்பவே முடியல. எப்படி ஃபஸ்ட்டு அங்கே போனால் ஓகே, அவர் ரொம்ப ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணார். அண்ட் இங்கே வந்து பாட்டியும் வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு போலீஸ்ன்னு சொல்ல உள்ள அள்ளில நட்டிங்கிட்டேன். பாட்டி நல்லா பார்த்துக்கிட்டு. ஆமாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அண்ணா ஏன் அண்ணா இந்த மாதிரி இப்படி பாத்திரம்லாம் கழுவிட. பாட்டி நான் கழுவி கொடுத்துட்டு போட்டா? பாட்டி இருங்க படிக்கணும். நான் கழுவி கொடுத்துட்டு போய் உட்காரேன் படிக்க. வாட்சை மறந்துட்டு போகிறேன். பாட்டி இருங்க. அப்படி எங்கே இருக்குது சாமான் தேய்க்கிறது? ஆனால் எங்கள் வீட்டில் எதுவும் எடுத்துன்னு போகிறதுக்கு எதுவும் கிடையாது. இந்த பாத்திரம் தான் இருக்குது. தோ சாமான் தேய்க்கிறது தான் தேடிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன். நான் கழுவிக்கிறவா. பாட்டி நீங்கள் காஃபி இது சாப்பாடு எந்த மீராங்கல்ல எங்கே இருக்காங்க? அப்படியா? நீலாங்கல்ல எங்கே பாட்டி? நாங்கள் வந்து சன்பீம் ஸ்கூல் ஸ்ட்ரீட். இருக்கு ரோஜஸ். எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப இடம் தெரியாது பாட்டி. நான் வீட்டுக்குள்ளேயே பயட்டா நல்ல பிள்ளை. ஆமாம் பாட்டி. இருங்க பாட்டி, நாளே நாள் தானே டக்கு டக்குன்னு கழுவிடும். சாப்பாடு வச்சிங்களா நீங்கள்? சாம்பார் கார குழம்பா? ஆமா இதை பாத்தீங்களா? உங்ககிட்ட செய்யறேன்னா அப்ப வீட்டுல செய்வேனா இல்லையா? எப்படி கார குழம்புக்கு வருவா? அப்ப பாத்துக்கிறேன். பாட்டி போலீஸ் அண்ணா கிட்ட மறக்காம இந்த வீடியோவை காட்டுங்க. நான் வந்து சாமான்லாம் தேய்ச்சி கொடுத்தேன். என்னது? அப்ப சீக்கிரம் என்னது முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? எங்க சேர்க்கலன்னா எப்படி நாங்களாம் ஃப்ரெண்ட் ஆகுது? ஆமாம் பாட்டி. ஆனால் நீங்களும் எல்லாரையும் நம்பி சேர்க்காதீங்க. நானா அங்கே போய் சாப்பாடு சாப்பிட்டு பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துட்டு போகிறேன். எல்லாரையும் நம்பாதீங்க. அவங்க எடுங்க கியூட்டாக திட்டிக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இல்லையா? பாட்டி இந்த ஏரியாலலாம் நல்லா தண்ணி வருதா பாட்டி? எங்கள் ஏரியாவிலலாம் வரவே மாட்டேங்குது தண்ணி ஒழுங்காக. ஆமாம் பாட்டி. 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் விட்றாங்க. எனக்கு பாட்டுவா பாத்ரூம்? ஓஹோ அப்படி இல்லை பாட்டி. என்னது பாட்டி டீ போடும் போது கீழே சிந்தாமல் போட மாட்டீங்களா? எப்படி தேய்க்கிறது நான்? என்னது டீ சிந்தும் போது இங்கே பாரு, இங்கே இப்படி இது என்னது போகாம போகாதா பாட்டி? இது இப்படி தானா? அவ்வளோதானா? பாட்டி காலைல இட்லி தானே செஞ்சீங்க? ஓ எங்கள் அண்ணி இட்லி தான் எங்கள் அண்ணி ஃபேவரட். அச்சு உண்மையாக சொல்லு, உங்களை தெரியும் தானே? எனக்கு சத்தியமாக யாருமே தெரியாது. நாங்கள் ரேண்டமாக காலேஜுக்கு வந்தோம், ஒரு டேரை முடிச்சோம், அப்படியே உள்ள வந்துட்டோம். ஸோ ஸ்வீட். டேடிக்கு மட்டும் சாமான்லாம் தேய்ச்சி கொடுக்கல, இங்கே மட்டும் தேய்ச்சி கொடுக்குறேன்.
டாடி வீட்டில் இல்லை, டாடியை க்ளீனாக வச்சுங்க. பாட்டி பாவங்க. அச்சுக்கு சாமான் தைக்கிறதுலே பிடிக்காத ஒரே சாமான் டீ தாண்டா. ஆமாம் பாட்டி, போவே போகாது பாட்டி, அழுவோம். கழுவிடுவேன். இன்னைக்கு எனக்காக வச்சுருந்தேன். ஊருக்கு போயிட்டோம். அப்படியா? பார்த்தீங்களா, நேற்று வந்து தான் உங்களை பார்த்துருக்க முடியாது. நல்ல வேலை இன்னைக்கு தான் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க. காஞ்சிபுரம் மாதிரி இருக்குது. என்ன? காஞ்சிபுரம். ஓ இப்போ சொன்னீங்களே நீங்கள் காஞ்சிபுரம் முன்னாடி. காஞ்சிபுரம் மாதிரி இருக்குது. நான் அங்கே போயிட்டோம். திருவிழா எங்கள் ஊரில். ஓ அது போய் பார்த்துட்டு வந்தேன். வடசாமி ஓஹோ. போடு, நான் கழுவிக்கிறேன். போடு. கன்ஃபார்மா பாட்டி? போடுறோம். ரொம்ப வெரி 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 நன்றி. வெல்கம். அவன் குடிப்பான் பாட்டி. நீங்க போலீஸ்ன்னு சொல்லிட்டீங்களா, எங்க மாட்டிக்கு போறோன்னு பயம். பயப்படாத, நம்பலடா. நான் பாட்டி அதானே. நீ என்ன வேலை பண்ற? நீ என்ன எதுக்கு பிடிக்கணும்? ஒழுங்காக தான் இங்கே நவுண்டு போயிருந்தீங்க. வீட்டு பெருக்கணுமா? வீட்டு பெருக்கணும். நைட்டு டின்னர் போடுவீங்களா? ஏ சாமான் தேய்ச்சிட்டா, பக்கா வேலையை முடிச்சிட்டா. இப்போ காஃபி குடிக்கணும். டீ குடிக்கிறப்போ ஆமாம், டீ குடிக்கிறேன். சக்கரை போட்டு டீ தரேன், குடி. எங்கள் பாட்டியை பார்த்த மாதிரியே இருக்கு. உங்கள் பாட்டியா? என் பேர் கனகவள்ளி. உங்கள் பாட்டி பேர் சொல்லு பாருங்க. சொல்லு. எங்கள் ஊர் ஜனம் கூட அங்கே இருக்கிறாங்க. அது பக்கத்தில். நான் பீச்சுக்கு வருவேன். நீ அப்படியா? நீலாங்கரை பீச்சுக்கு வருவீங்க? அங்கதான் பசங்க காரெல்லாம் இருக்குது எங்களுக்கு. வா, எனக்கு கால் நடக்க முடியாது, விழுந்துட்டேன் நான். அப்படியா பாட்டி? எங்க சொன்னீங்க? இங்கே நான் தாத்தா இறந்தாரு, அப்படியே விழுந்துட்டேன். ஐயோ, அவளை இவ்வளோ தூக்கிட்டு போனாங்களே, அவளை அப்படியே சாஞ்சிட்டு அச்சோ. விளையாட்டோட அதுதானா இந்தாண்ட வந்து ப்ரெஷர் ஏறி போய் இதுவும் ஓடிச்சு. எல்லாத்தையும் எடுத்து முறை ரெடி பண்ணின்னு சும்மா ஒரு சாதம் அப்படி நடந்துக்கிட்டேன். 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க, எனக்கு 3 பிள்ளைங்க. 3 பசங்க 3 பொண்ணுங்களா? வா, எல்லாரையும் படிக்க வச்சுட்டேன். காலேஜ் எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. பொண்ணுங்களாம் காலேஜ். இப்போ எங்கே பாட்டி இருக்காங்க எல்லாரும்? ஒரு பொண்ணு வந்து அசனாபுரத்தில் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து பம்மல்ல இருக்குது. நம்ம சென்னையில்? சென்னையில் யாருமே இல்லை. ஒன்று வந்து என்ன உங்களுக்கு குன்றத்தூரில் இருக்குமா, குன்றத்தூர் பக்கத்துலேயே. ஒரு மருமகளை குன்றத்தூரில் கட்டினேன். ஒரு மருமகளை பம்மலில் கட்டினேன். ஒரு மருமகளை கேரளாவில் கட்டினேன். யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 3 பேர் எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. உள்ள வந்து டீயை குடிச்சு சண்டையா மூட்டி விடுற. டீ எங்க பாட்டி போட்டு டீ. இஞ்சி போடாம இஞ்சி ஸ்மெல் வருது. நீங்களுமா? வா, இஞ்சி போட்டு தான் குடிப்பேன். நான் எங்க பாட்டி மாதிரியே கைஸ். எனக்கு இஞ்சி போடலாம் குடிக்கும். சுகரு பிபி இருக்குது. இப்போதான் குடிச்சேன். குடிக்கேண்டா வேணாவாடா. அவன் இப்போதான் பாட்டி நாங்கள் வரும்போது தான் ஜூஸ் குடிச்சோம், அதெல்லாம் குடிக்க மாட்டோம். நல்ல பழக்கம் தான். டீ குடிக்கிறது நல்ல பழக்கம். பலரமா படிக்கிற மார்க் நிறைய எடுங்க. ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் எங்கள் பேரை. ஆமாவா? ஆமாம், ஒரு பேரை. ஒருத்தன் வந்து +2 படிக்கிறான். வா, ஒரு பேத்தி வந்து என்ன எல்லாம் படிச்சுட்டு என்ன படிப்பாரு, அது மேற்கொண்டு டிகிரி அதுவும் படித்து முடிச்சிடுச்சு. ஓ, டிகிரி படிச்சுட்டு யூஜி பிஜி யூஜி முடிச்சுட்டு பிஜி படிச்சிருக்கு. அது அந்த அம்மா பாட்டி வீட்டில் இருக்குது. ஓ, எந்த ஊரில் இருக்காங்க? நாய் சரி அங்கே இருக்குது. பாட்டி செம்மையாக இருக்குது. இல்லைடா, டெய்லி வந்துட்டா வா. காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து டீ குடிச்சு. 2 வாட்டி டீ போடுவேன். எத்தனை மணிக்கு போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டைம்? காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு டீ போட்டு குடிப்பேன். எத்தனை மணிக்கு? 8 மணி, 6 மணி, 7 மணி? எப்போனாலும் எழுந்துக்குவேன். சரி. யாரும் என்னை எழுப்பவும் மாட்டாங்க, மருமகளுங்க. ஆமாவா? அவங்க வீட்டில் அவங்க ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு.
ஆப்போசிட்டில் ஃப்ளாட் இருக்குல்ல, அங்கே தான் போகலான்னு பார்த்தோம். சரி ஃபஸ்ட்டு பாட்டியை பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டோம். எப்பயோ பார்த்தேன் உங்களை. ஆமாம் பார்த்தீங்களா? சுற்றிட்டு இருந்தேன் இங்கே தான், எங்கே போகிறது பெரியமா பொண்ணு காலேஜில் கஷ்டப்பட்டு சேர்த்தா படம் எடுத்துக்கிறாங்க வந்து அவ சிரிச்சுக்கினே போகிறேன். கஷ்டப்பட்டுலாம் என்ன சேர்க்கல பாட்டி, நான் நல்ல மார்க் என்ன ஈஸியாக சேர்த்துட்டாங்க. ஃபீஸ் கட்டுறது தான் கஷ்டமாக இருக்கு. ரொம்ப எவ்வளோ கேட்குறாங்க? 75,000 85,000 கேட்குறானுங்க பாட்டி. 1.5 லட்ச ரூபா பாட்டி. ஒரு பையன் தாம்பரத்தில் எல்லா காலேஜ் இருக்குது, அந்த காலேஜுக்கு படிக்கிறான். தாம்பரம் காலேஜா? காலேஜில் தெரியல எனக்கு, எங்கள் காலேஜ் மட்டும் தான் பாட்டி தெரியும். வெல்ஸ் ஒரு பையன் இங்கே தான் படிக்கிறான். குருநானக்கு. அதெல்லாம் ஹோலி ஃபேமிலி. ஓ எங்கே இருக்கு? டி நகரா? கீழக்கரை. கீழக்கட்டலாம் தான். ஓஹோ எனக்கு தெரியாது பாட்டி எந்த இடமா. நீ என்ன வேலைக்கு பழைய படிக்கிறீங்க? அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். எத்தனாவது படிக்கிறான்? 11th ஸ்டாண்டர்ட். 11th தான் படிக்கிறானா? மூளைக்கு வேலை கொடுறா, மூளைக்கு வேலை கொடு. சும்மாவா யாரும் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை அப்படிதான் வளர்த்தேன். இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், உங்கள் அப்பா வேலை உங்களுக்கு கிடைக்கணும். சரிதா? இப்போ பசங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறேன்? நீங்கள் சொந்தக்கார கொடுத்தாரு பார்க்க வந்தது. உண்மையாவே சொல்லுங்க பாட்டி, யூடியூபர் தான் சொல்லுங்க. அச்சுவை தெரியும் கண்டிப்பா. அச்சு வந்து ஹோலி ஃபேமிலியில் பிரச்சனை. நான் அச்சு, இந்த அச்சு. உன் பேர் அச்சு? ஆமாம். வெறும் அச்சா? அச்சு. வெறும் அச்சு. அச்சு. அந்த பையன் ஒரு பையன் நடிக்கிறாங்க அச்சு. பார்த்தியா நீ யூடியூப்லையா? அர்ஷத்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அச்சுன்னு ஒரு பையன் நடிக்கிறான் யூடியூப்லையா தெரியுமா பாட்டி? என்ன மனைவியவோ ஒரு நாடகம். நாடகம் நாங்கள் பார்க்கறதில்ல. மம்மி தான் பார்ப்பாங்க. அம்மா நடிக்கிறான் அந்த பையன் அச்சு. ஓ சன் டிவி நாடகமா விஜய் டிவி நாடகமா? சன் டிவியில் தான். மிஸ்டர் மனைவியா? ஓ அவங்க ஹீரோ பேர் அதானா? அந்த பையன் நல்லா இருப்பார்ல? ஆமாம் நல்லா இருப்பான். நல்லா இருப்பார். மேலே காலியாக இருக்குது, காலியாக இருக்குது தெரிஞ்சால் தான் நான் ஏற்றுறதுக்கு. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. போட்டு விட்டேன், மீதி கீழே தான் விட்டேன். அந்த பைப்பு திறக்கவே இல்லை. உங்களுக்கெல்லாம் தண்ணி வருதா? நம்ம வீட்லயே அதான் பட்டி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் வரும் பட்டி. ஏர்லி மார்னிங் வரும் 5:30 மணி அந்த மாதிரி. ஆமாம். இது வச்சிருவா கிச்சனில் வச்சு. இங்கே வை இங்கே வை. நீ கழுவுனா இன்னொரு நாளைக்கு வந்து வரமாட்டேன். போன ஞாபகமாக எடுத்துருங்க. வாட்சி எங்கேயும் போகிறது வந்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். நல்ல வசதியான பொண்ணு அந்த பொண்ணு. அவங்க அப்பா என்ன வேலை? அப்படியா? அப்பா டிரைவர் பாட்டி. டிரைவரா? என்ன டிரைவரு? கார் டிரைவர். கார் டிரைவரா? கார் கார் டிரைவரா? தனியாக கார் வச்சுருக்கீங்களா? நம்ம கார் அங்கே தான் நிற்குது. காரில் வந்து ஆமாம் கார் ஓட்டே நீ? அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ தான் வாங்கினேன். வேறு கூட கார் ஓட்டுவோம். 6 மாதம் முன்னாடி வாங்கினேன். உங்கள் மருமகோ கார் ஓட்டுவோம். சூப்பர்ல. இந்த ஸ்கூல் பசங்களோட இந்த ரோட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே காலைல போதும்னு ஆமாம் பாட்டி. ஸ்கூலும் சரி காலேஜும் சரி. நீ இந்த காலேஜில் படிக்கிறியா? ஜாயின் பண்ண போகிறேன். எப்போ? அதெல்லாம் தெரியலையே எப்போன்னு. என்ன இப்போ மேற்கொண்டு என்ன படிக்கணும் நீ? போஸ்ட் கிராஜுவேட் எம்சிஏ எம்சிஏவா போடலான்னு இருக்க மாட்டேன். ஆனால் இந்த காலேஜான்னு நான் இன்னும் பேட்டி கூட எம்சிஏ பண்ணிட்டேன். அப்படியே சொல்லிங்க. இன்னொரு கல்லூரி பொண்ணு நான் சைக்காலஜி படிக்கலாமா இல்லை எம்சிஏ ஜென்ரல் போடலாமான்னு யோசனையில் இருக்கேன். அதான் இந்த காலேஜ் ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. இவங்க அண்ணா வந்து ப்ரொஃபஸர் இதுல வந்து என்ன கெல்த்திப்பேட்டை. ஓ அங்கே என்ன காலேஜ் இருக்குது தெரியலையா? கல்ச்சிப்பேட்டை எங்கே இருக்குன்னு தெரியல. நல்ல காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு நிறைய படிச்சு. யாரு? இந்த கோச்சை வந்து நிறைய படிச்சு. நிறைய பொண்ணு பிஎட் முடிச்சுட்டு டீச்சர் வேலை செய்யும். ஓ வா. பிஎட் முடிச்சு இது பெரிய படம் தான் காலேஜ் படிச்சுட்டு அதாவது அது வீட்லேயே இருக்குது. வேலைக்கு போச்சு, 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, வீட்லேயே இருக்குது. அவங்களுக்கு தான் இது கட்டிக்கிறாங்க.
பக்கத்துலையா? ஃபர்ஸ்ட் பக்கத்துல தான் போகலான்னு நினச்சோம். அப்புறம் நீங்கள் இங்கே இருக்கீங்களா, அதனால அப்படியே வந்துட்டோம். அப்படியா? ஓகே பாட்டி, இப்போ நம்மளோட வீட்டுக்கு நம்ம சுற்றி காமிக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பாட்டி, இதுதான் நம்மளோட ஹால். இதுதான் நாங்கள் வந்து டிவிலாம் பார்ப்போம். ஆமாம், மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தாத்தா தான் நம்மளோட சாமி. அதுக்கப்புறம் தான் இந்த சாமி, இந்த சாமி. எங்கள் தாத்தா போலீஸ், எங்கள் தாத்தா ப்ரைடு, எங்கள் தாத்தா போலீஸ், எங்கள் அண்ணா போலீஸ், எல்லா அண்ணாவும். ஒரு பையன் வந்து என்ன இருக்கிறோம், என்ன போலீஸ்க்கு அப்புறம் என்ன வீட்டுக்கு வரணும்? எஸ்ஐ. எஸ்ஐ எஸ்ஐ. பெரிய அண்ணா எஸ்ஐ. செகண்ட் அண்ணா வந்து வந்து அவன் வந்து எல்லா போலீஸுக்கும் அதிகாரி. டிஜியா? டிஜியா? எங்கள் அண்ணா டிஜி, எங்கள் அண்ணா எஸ்ஐ. பார்த்தீங்கன்னா ஒன்லி போலீஸ் குடும்பம். ஆமாம். என்ன கேஸ்லாம் நம்ம அண்ணா பார்த்து முரளி அண்ணா பற்றி நான் இங்கே சொல்கிறேன். நான் பிசி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. ஆமாவா? நைஸ். அப்படின்னா என்னது? அவனுக்கு தெரியாது. இந்த ஜென்ரேஷன் அதுக்குள்ளேயே போகிறது இல்லை. அப்படியா? ஓ, அவருக்கெல்லாம் இருக்கா ஜாதி? அம்பேத்கருக்கு ஜாதியா? அவர் தான் பாருங்க கைஸ். இங்கே தான் நாங்கள் வந்து சன் டிவி பார்ப்போம். டெய்லி ஒன் டைம் சன் டிவி பார்ப்போம். இங்கே எல்லாமே இருக்குது. வாழைப்பழம்லாம் இங்கே இருக்கேன். ஆமாம், எப்போ வேணுமோ நான் எடுத்து சாப்பிட்டுப்பேன். எங்கள் பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த அம்மங்கி வேணாமா? என்ன ஜாதி ராடி? வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன். என்ன ஜாதி? ஆமாம், எஸ்சி தான் பாட்டியா. இங்கே பாருங்க, தான் நம்ம ஃப்ரிட்ஜ். பார்க்காதீங்க கைஸ், பார்க்கல பார்த்தாங்களா என்ன? அஜியோ பார்த்துறாங்களா? மறந்துடுங்க. எல்லாம் காய்கறிலாம் நாங்கள் உள்ள வச்சோம். சூப்பராக நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி கிச்சன் பார்த்துட்டீங்களா கைஸ்? அதான் நம்ம கிச்சன். நான் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெட்ரூம் நான் காட்ட மாட்டேன். பெட்ரூம் மட்டும் நான் காட்டுறேன். பெட்ரூம் மட்டும் நான் காட்டவே மாட்டேன். நாங்கள் பெட்ரூம் காட்ட மாட்டோம் கைஸ். இவ்வளோ தான் எங்கள் வீடு. இது ஆமாம். எப்படி நகை எப்படி இருக்கும்? 27 சவரம். ஆமாம், 27 சவரம். அவ்வளோ வண்டி. அந்த காலேஜ் பக்கத்தில் கடை இருக்குது. ஆமாம், ஜெராக்ஸ் கடையா பாட்டி? ஜெராக்ஸ் கடை இல்லை. ஆமாம். ஓகே. ஆமாம். பிரியாணி கடை. ஆமாம், எங்கள் கடை தான் பொண்ணு. நம்ம கடை. பொண்ணுக்கும் பிரிச்சு பேசுகிறீங்க. ஓகே கைஸ், நம்ம பாட்டி வீடை பார்த்துட்டீங்க. இதுதான் எங்களோட வீடு. எங்கள் பாட்டி கொடுத்தாங்க பிரியாணி கொடுத்து அடிக்கிறது. என்ன டெய்லி கூடணும் பாட்டி வா பிரியாணி சாப்பிட்டு. காலேஜ் பசங்களா? அந்த கடைக்கார பசங்க. ஓ, அங்கே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. நான் போக மாட்டேன். நீங்கள் பழிங்கடா, எனக்கு என்னதுங்க. எனக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. ஒரு பொட்டலத்துக்கு 50 ரூபா கிடைக்குமா? நீங்கள் தெரிஞ்சே கிடைக்கல. கிடைக்கும்ல? அவனுங்க செஞ்சு அனுப்பிடுறாங்க. ஓ, டேக்அவேவா? வா. யா கைஸ், இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அச்சுவோட ஓன் டூர். அண்ட் இங்கே தான் வந்து விட மாட்டான். எங்கள் அச்சு என்னை ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாட்டி இங்கே தான் படிப்பாங்க. நான் வந்து இப்படியே கீழே படுத்துப்பாங்க கூட. பார்க்கவே இல்லைன்னா எப்போ வருவாங்க? என்னோட கலராக இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வெளில தான். நாங்கள் எப்பவுமே இல்லை. சரி பாட்டி, கூட பிறந்தவங்க 2 அக்கா. 2 அக்கா வாங்கி வச்சியா? ரொம்ப பெரியவங்க, 12 வயசு பெரியவங்க. சரி, கட்டி கொடுத்துட்டாங்களா? கட்டி கொடுத்து பேர பசங்களாம் இருப்பாங்க. எனக்கு அக்கா பசங்களாம் இருக்காங்களே. மாமா அவங்களாம் நல்லவங்களா? எல்லாம் நல்லவங்க. சரி, அண்ணா தம்பி? அண்ணாவே இல்லை. அதான் நம்ம அண்ணா தான் எனக்கு அண்ணா. போலீஸ் அண்ணா தான் அண்ணா. ஆமாம், எனக்கு அண்ணாவே இல்லை. அண்ணா இல்லை, நீங்கள் பேர் 3 பொண்ணா? நீங்கள் உங்கள் அம்மா என்ன ஊர்? எங்கள் அம்மா பாரிஸு. பாரிஸா? டோக்ரோ பாரிஸா? அப்பா தான் ஊர். அப்பா வந்து திருநெல்வேலி. அங்கே போய் அங்கேருந்து வந்து எங்கே பொண்ணு கட்டினாரு? இங்கே வேலையாகும். லவ் பண்ணாது. ஆமாம், இங்கே தான் வேலை. எல்லாம் லவ்வில் தான் போகுது. இப்படி பண்ணிட்டான் எங்கள் பாப்பா. சரி, எங்கள் அப்பா ஒழுங்கா ஒரு நல்ல பொண்ணாப்பா. எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்தா எனக்கு சோறே போட மாட்டாங்க. ஆமாம், பின்ன எங்கள் அப்பாவை பார்த்து இந்த மாதிரி சொல்லிருக்கேன்ல, ஒரு நல்ல பொண்ணா பண்ணு டாடி. அச்சு அச்சு நீங்கள் ஒரு நல்ல பேரா எனக்கு வைங்களேன். எனக்கு தூக்கி போட்டுங்களா? வேறு என்ன பண்ணலாம்?
இதாடி மாடு வரும் போகணும். இன்னொரு பழமும் சாப்பிட்றேன். போதும் எனக்கு வயிறு. காஃபி குடிச்சாங்க பாட்டி. என் மேலே ரொம்ப பாசம் வச்சாங்க, என்னை விடவே மாட்டாங்க. ஒன்று கூட நல்லா இருக்கு. இல்லை சரி, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க, சாப்பிடுங்க. என்ன வந்தா பாருங்க என்ன. பை பாட்டி. ம். ஸோ கியூட், ஸோ கைண்ட். போயிட்டு வரேன். இன்னொரு வாட்டி பார்க்கலாம் பாட்டி. 3:30 மணிக்கு கிளம்புவேன் இங்கேருந்து. என்னோட தம்பி சுத்தமாட்டேன். என் தம்பி செஞ்சுட்டு போகலாம். இந்த இடத்துலயே காட்டு எத்தனை பிள்ளைங்களை பிடிச்சின்னு போய்க்கிறாங்க. ஐயோ நிஜமா சொல்றீங்க. 3:30 மணி வரைக்கும் மட்டும் தான் இருப்பேன். என் தம்பி வந்தோடனே அவனை கூட்ட அப்படியே இங்கேருந்து கிளம்பிடும். அவன் எங்கே படிக்கிறான்? வேல்ஸ்ல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. நல்லா இருக்கா? ஜோட்டி வச்சு தெரியுதா? தெரியல. வச்சிருக்க மாதிரி தெரியுதா இல்லையா? வச்சிருக்கேன். கண்ணு பிடிக்கிற மாதிரி இல்லை. என்ன பாட்டி? சும்மா இப்படி வச்சா தானே எல்லாருக்கும் பிடிக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படி வச்சா தானே நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு மட்டும் வச்சுட்டு வந்தேன். வீட்டுக்கு போனே அவுத்து மாட்டிடுவேன். ஆமாம். பை பாட்டி. என்ன சொல்றான்னு நம்புறாங்களே. சும்மா சொன்னேன், என்னோட முடிதான். பாய் பாட்டி. விட்டுறேன். வாங்க கைஸ், இதுதான் எங்களோட வீடு. வெல்கம் டு அச்சூஸ் ஹோம் டூர். இதுதான் வெல்கம்மா. எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. யா, இதுதான் நம்மளோட பாட்டி. பாட்டி பாய். ஆ ஆமாவா? என்ன அவங்க நினச்சிட்டிங்களா என்ன? ஓகே, நான் கேட்டேன்னு சொல்லுங்க. அச்சுவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் முரளி அண்ணா, இன்னொரு ஏதோ பேர் சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் அண்ணா பேர், செகண்ட் அண்ணா பேர் முகிலன் தயலிந்தியாண்ணா. அப்புறம் எல்லா அண்ணியையும் பாய் பாட்டி. எப்படி அச்சோட ஹோம் டூர் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை, எங்களோட வீட்டில் எல்லாமே என்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். என்னாலேயே நம்பவே முடியல. 2 வீட்டுக்குள்ளே போய் எங்கள் வீடு மாதிரி ஹோம் டூரே காமிச்சிருக்கேன். ஆனால் நான் இதுக்காக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன் தெரியுமா? ஏன்னா ஒரு வேளை எங்கள் ஏரியாலே பண்ணிட்டா எப்படி இருக்கும்னா, இதை நம்ம ஏரியாலே பண்ணியிருந்துருக்கலாம் கைஸ். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போய் இதை பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் அங்கே பண்ண வேணாம், தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே போனால் தான் எனக்குமே ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே வந்தேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். 2 பேரும் செம்ம ஸ்வீட். ஸோ க்யூட் அண்ட் ஸ்வீட். எஸ். ஸோ உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டியும் சாப்பிட்டு தான் போக சொன்னாங்க, டேடியும் சாப்பிட்டு தான் போக சொன்னாங்க. பட் வந்து நான் டைட் ஸ்கெடியூலில் இருக்கனால வேலையெல்லாம் முடிச்சு திருப்பி போய் சாப்பிட்லான்னு இருக்கேன். 2ம் எங்கள் வீடு தான். எங்கள் வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யார் ரொம்ப பிடிச்சது, எங்கள் பாட்டியை பிடிச்சதா எங்கள் டேடியை பிடிச்சதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பராக லாஸ்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்.